Hi guys, இன்னைக்கு நம்ம blessing tuitionல இருந்து 12th accountancyக்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நேத்து நம்ம 5 mark இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. and then last 2 days எப்படி ஸ்டடி பிளான்ன்றதும் கொடுத்தாச்சு. ஹோப் நீங்க எல்லாருமே அந்த ஸ்டடி பிளானை லிசன் பண்ணி சம்ஸ் போட்டுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப 85 plus 90க்கு 85 plus எப்படி நம்ம சூப்பர் கைடோட இம்பார்ட்டன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு சூப்பர் கைட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் வரும். அந்த டிஎம் பண்ணி ஸ்கேனர் வாங்கிக்கோங்க. பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்னு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அக்கௌண்டன்சி அட் பிரசன்ட் அவைலபிளா இருக்கு. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேக்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குன்றதால இங்கிலீஷ் மீடியம் சப்ஜெக்ட் போட்டு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுவாங்க. ஒரு பர் கைட் பாத்தீங்கன்னா பர் சப்ஜெக்ட் 150 rupees நீங்க பே பண்ணிட்டு வாங்கிக்கோ. இப்ப நம்ம வீடியோல போலாம். 12th அக்கௌண்டன்சி 85 plus எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் 90க்குன்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னென்ன சாப்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க என்ன சாப்டர் கொடுக்கணும் அப்படின்னா 4th சாப்டர் குட்வில் அக்கௌண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. குட்வில் இருக்க 11 சம்ஸ் தரவா போட்டு பாத்துருங்க. அதுல என்னன்னா அந்த 11 சம்ல இருந்தா உங்களுக்கு 2 மார்க் ஒன்று கேட்பாங்க, 3 மார்க் ஒன்று கேட்பாங்க, as well as 5 மார்க் ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறமா 8th சாப்டரோட நேம் என்னன்னா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அது மொத்தமா 16 சம்ஸ் இருக்கும். கம்பேரிட்டிவ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் 5 சம், காமன் சைஸ்ல அடுத்த 5 சம்ஸ், and then ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல 6 சம் இருக்கும். இந்த 16 சம்ஸ் நீங்க போட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. அதனால அந்த 4th சாப்டர் 8th சாப்டர் ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் சாப்டர் உள்ள போங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 16 சம் வரை கரெக்டா போட்டு பாருங்க. as well as 85 plus போற ஸ்கோரஸ்க்கு 17th சம்மும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. 18, 19, 20 விட்டுட்டீங்கனாலுமே 1 to 16 சம் 16 sum plus 1 17 சம்மோட ஒழுங்கா போட்டு பாத்துருங்க. அதுலயும் நீங்க 5 மார்க்கு வேணும் அப்படின்னா 7th sum, 8th sum, 9th sum, 30, 50, 60 and 70 இந்த 7 சம்ல இருந்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது 5 மார்க்ஸ் சம் வரப்போகுது. அதனால இந்த 7 சம்மையும் ஒழுங்கா பாத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்ப 4th சாப்டர் பார்த்தாச்சு, 8th சாப்டர் பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த ப்ரியாரிட்டி என்ன சாப்டர் கொடுக்கணும் அப்படின்னா 10th சாப்டர் இருக்கும். 10th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜர்னல் என்ட்ரி சம் இருக்கும். அந்த வவுச்சர்ஸ் எழுதுறது as well as உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்கிற கேள்வினா 5 மார்க் கேள்வியும் கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் அந்த 3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பிரீஃபா படிச்சுக்கோங்க. மத்த 2 கொஸ்டின் ஷார்ட்டா படிச்சுட்டாலும் ஓகே. நம்ம சூப்பர் கைட்ல அதுக்கான பிரீஃப் ஆன்சரும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க சூப்பர் கைட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 4th சாப்டர், 8th சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா 10th சாப்டர் படிச்சு முடிச்சிருங்க. கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா என்ன சாப்டர் உள்ள மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா செகண்ட் சாப்டர் அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதுல ஃபர்ஸ்ட் 7 சம் receipts and payments account, income and expenditures account. first 5 sum receipts and payments, 6 sum 7 sum income and expenditure account. இந்த 7 sum பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் வரும். and then 8th sumல இருந்து 19th sum வரை பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் சம் கம்பல்சரி உங்களுக்கு வந்துரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னன்றது முன்னாடி ஒரு பிடிஎஃப் போட்டிருக்கோம். அந்த பிடிஎஃப் கீழே ஆட் பண்ணிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. as well as நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் கைட்ல போனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ்மே அவைலபிளா இருக்கும். அந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா இருக்கும். நீங்க ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே அடுத்த ப்ரியாரிட்டி என்ன சாப்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேர்ட் சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் இந்த 4 சம் பாத்துக்கோங்க. as well as 21, 22, 23 இந்த 3 சம். இந்த 7 சம்ல இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேள்வி கேட்க போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா தேர்ட் சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 7 சம் பாத்துருங்க. 7 சம் முடிச்ச பிறகு 5th சம், 6th சம், 7th சம் இதுலமே ஒரே மாடல் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மாடல். அதுல இருந்து ஒரு 2 மார்க் கேள்வி கேட்பாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அதுல இருந்து ஒரு 3 மார்க் கேள்வி கேட்பாங்க. அதே கமிஷன் as well as salary அதையும் அது ஒரு 2 மார்க் 3 மார்க் சம்ல கேட்பாங்க. அதையும் பாத்துக்கோங்க. இந்த சாப்டர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 4th, 8th ஃபர்ஸ்ட் சாப்டர் and then செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் என்ன இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். 10th சாப்டர் பார்த்துக்கோங்க. 6 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு. இந்த 6 சாப்டர் மட்டுமே நான் பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்க பர்சனா இருக்கேன் அப்படின்னாலே நான் அக்கௌண்ட்ஸ்ல 90க்கு 65 பிளஸ் நம்ம போயிடலாம். 90க்கு 65 to 70 ஷூரா எடுத்துலாம். நம்ம சூப்பர் கைட்லயே உங்களுக்கு பின்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 to 5 இருக்கும். as well as நீங்க ஏதாவது லைக் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னாலுமே இந்த 6 சாப்டர்ஸ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மார்க் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 மார்க் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 2 மார்க் 3 மார்க்கும் மேக்ஸிமம் 4 அட்டன் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதுலயும் உங்களால 1 மார்க் படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால என்ன பண்ணிட முடியும்னா 65 marks to 70 marks ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க அந்த 20 மார்க்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க் எப்படி போடணும் அப்படின்னா
5th chapter, 6th chapter, 7th chapter. First priority என்ன சாப்டர் கொடுக்கணும் அப்படின்னா 7th சாப்டருக்கு கொடுக்கணும். 7th சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் அதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் பண்ணி ரீஇஷ்யூ பண்றாங்களா எப்படி பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. நம்ம சூப்பர் கைட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் ஆல்ரெடி நேற்று 5 மார்க்லயே கொடுத்துருக்கோம், அதை பாத்துக்கோங்க. சூப்பர் கைட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் கைட்ல உங்களுக்கு பிரீஃபான ஆன்சர்ஸ்ன்றது இருக்கும், அதை பார்த்து நீங்க ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா 5th and 6th chapter. 5th chapter 6th chapter ரெண்டுமே வந்து சேம் சாப்டர் தான். 5th chapter admission of a partner, 6th chapter retirement of the partner. admissionல ஒரு பார்ட்னர் வர்றாங்க, என்னோட பார்ட்னர் கொடுக்குறது சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ரிட்டைர்மெண்ட்ல 3 பேர் இருப்பீங்க, ஒருத்தர் மட்டும் ரிலீவ் ஆகி போவாங்க, அப்ப அந்த இடத்துல கெய்னிங் ரேஷியோ. அதுதான் இந்த ரெண்டுத்துல இருக்க டிஃபரன்ஸ். 5th chapter போட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஓல்டு பார்ட்னர்ஸ் போடுவீங்க, 6th chapter போட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆல் பார்ட்னர்ஸ் போடுவீங்க. இது மட்டும் தான் வித்தியாசம். அதுலயுமே உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போடணும் அதுக்கான ஆன்சர்ஸ்மே நம்ம பிடிசி சூப்பர் கைட்ல அவைலபிள் இருக்கு. அதுல இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இப்படிதான் நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க 4th chapter, 8th chapter, 1st chapter, 10th chapter பார்த்துட்டு 2nd chapter, 3rd chapter போங்க. அதை முடிச்சிட்ட பிறகு 7th chapter பாருங்க. 7th chapter கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 5 and 6 பாருங்க. இப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா 85 plus 90க்கு டெஃபினட்டா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 2 mark 3 mark அந்த 85 plus எதுக்கு சொல்றோம் அப்படின்னா 2 mark 3 mark தியரிஸும் படிக்கணும். இந்த சாப்டரோட சம் மட்டும் போட்டா போதாது, தியரியும் படிக்கணும். உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல சூப்பர் கைட்ல லாஸ்ட் ஆட் பண்ணிருப்பேன். லைக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன், ஒரு 10 ஷார்ட் ஆன்சர், அண்ட் லாங் ஆன்சர்ல ஒரு 10 கொடுத்துருப்போம். ஷார்ட் ஆன்சர்ல கேட்கறதே பிரீஃபாவும் லாங் ஆன்சர்ல கேட்கலாம், லாங் ஆன்சர்ல கேட்கறது ஷார்ட்டா 3 மார்க்லயும் உங்களுக்கு கேட்கலாம். அதனால அதுல இருக்க தியரிஸ் மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. அதான் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ், அந்த தியரிஸுக்கும் ஆன்சரும் நம்ம பிடிசி சூப்பர் கைட்ல அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணிப்பீங்க. பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு மினிமம் 1 hour வெயிட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பார்த்துட்டு அனுப்ப முடியும். லைக் உங்களுக்கு முன்னாடி இருக்க பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணணும். அதனால ப்ரியாரிட்டி பேஸஸா சென்ட் பண்ணாங்கன்றதால ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. 1 hour மேல ஆச்சுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு, தமிழ் மீடியம் இல்ல. தமிழ் மீடியம் பர்சன் வேணும் அப்படின்னா சம்ஸோட வேல்யூஸ் தான் இருக்கும்ன்றதுனால வாங்கிக்கோங்க. புக்கை பார்த்து நீங்க அந்த பொறுப்புகள் சொத்துக்களை பார்த்து நீங்க போட்டுக்கலாம், 10 வரவு பார்த்து போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரீஃபாவே கொடுத்துக்கும், நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணி டெஃபினட்டா 90க்கு 85 பிளஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுலயும் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க நீங்க எல்லாமே பாக்கலனாலுமே 1 marks அண்ட் கம்பல்சரிஸால செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் 1 marks கொடுத்துருக்கோம் தனியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் 2 mark 3 mark புக் இன்சைட் கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டடா கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுல இருக்கிறதையும் பாத்துக்கோங்க. டெஃபினட்டா 90க்கு 85 பிளஸ் நீங்க பாக்குற எல்லா வியூவர்ஸுமே எடுக்க முடியும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பார்த்து கண்டிப்பா மண்டே எக்ஸாம்ல 85 marks ஸ்கோர் பண்ணணும் நம்ம கமெண்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.